மக்களே, இது நேத்து உள்ள வீடியோல உள்ள கன்டின்யூ. நேத்து உள்ள வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நேத்து உள்ள வீடியோ பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு புரியும். வேற எங்க வீட்ல சொன்ன மாரியே ஃபைனலா என் ட்ரீமெல்லாம் விட்டுட்டு ஐலண்ட் கேஸ்க்குள்ள என்டர் ஆனேன். ஐலண்ட் கேஸ்ல என்டர் ஆவதும் சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு 2023ல என் டிப்ளமோ முடிச்சேன். டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் படிச்சிருந்தேன். டிப்ளமோ முடிச்ச உடனே வீட்டில் ப்ரெஷர் பண்ணனால ஒர்க்குக்காண்டி ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்டுட்டு இருந்தேன். எப்படி ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம், அதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அது உன் வயசுக்கு நீ ஃபஸ்ட்டு ட்ரெயினி ஆப்ரேட்டராக அந்த மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு போய் நாலேஜை கெயின் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதோடு எனக்கு எடுத்தோடனே 1,00,000 ரூபா 1,20,000 சம்பளம் தருவாங்கன்னு ஆசையோடு இருந்த எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு வேறு பரவாயில்லன்ட்டு ஒரு அண்ணன் மூலமாக மங்களூரில் ஒரு ட்ரெயினி ஆப்ரேட்டராட்டு 1 வருஷம் கான்ட்ராக்டுக்கு போயிருந்தேன். அங்கே சேலரியை பார்த்தோன்னே நானே செதறி போயிட்டேன். 1,20,000 வாங்கலான்னு சொன்னவ எங்கள் வீட்டில் ஆயில் அண்ட் கேஸ்க்கு போனான். நான் கடைசி வாங்கினது அந்த 1,20,000த்தில் அந்த ஒன்றத்தை கட் பண்ணி 20,000 சம்பளம் வாங்கினேன் நான் ஒரு மாதத்துக்கு. சாப்பாடும் அந்த 20,000த்தில் தான் பார்க்கணும். சாப்பாடுக்கு 10,000 போயிடும், மிச்சம் 10,000 தான் கையில் நிற்கும். அப்போ தான் எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னேன், எம்மா இந்த வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியாது, 10,000 வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, ஊரில் இருந்தாலே 10-15,000 சம்பாதிச்சிருவேன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்காம ஒரு வருஷம் கண்ணை முட்டு கிடந்துரு, வீட்டுக்கு நீ 1 ரூபா கூட அனுப்பண்டா, நீ அங்கே இருந்தால் மட்டும் போதும், வேலை படித்தா மட்டும் போதும்னாங்க. வேறு அவியலுக்காண்டி என் ட்ரீம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து மங்களூர் எம்ஆர்பிஎலுக்கு கிளம்பிட்டேன் 2023 செப்டம்பரில். வேறு அங்கேயே வேலை பார்த்தேன். 1.5 வருஷம் கிட்ட கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அப்படியே அங்கேயே வேலை பார்த்தேன். 20,000 சம்பளம், 10,000 தான் நிற்கும். நான் வேலை படிக்கணுன்ட்டு அப்படியே கிடந்தேன். கிறிஸ்மஸ் ஊர் திருநாள் எப்போது ஊருக்கு வருவேன், மற்றபடி ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தேன். அதுவரை என் பிஸ்னஸை எங்கள் அம்மா தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. கோழி ஆடெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆடையும் விற்க வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஏன்னா நாங்கள் தோப்பில் பில் எதுவுமே போடலை. ஆட்டுக்கு வேப்பங்கொலை, பூவை புல் அந்த மாதிரி ஒரு இடத்துலையா போய் வெட்டி தான் போட்டுட்டு இருந்தோம். ஈவினிங் இங்கே டேடி மேய்ப்பாங்க. நான் ஊரில் இல்லைன்னே அவங்களால ஒழுங்காக பார்க்க முடியாமல் ஆடையும் விற்றுட்டாங்க. வேறு ஆடை விற்ற பிறகு கோழி ஊற்றி கிடந்து, வான்கோழி, நாட்டுக்கோழி, சண்டைக்கோழி எல்லாம் கிடந்து அதை எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கே வேலையை பார்க்க தொடங்கிட்டேன். வேறு மே மாதம் 2025 கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த ஊரில் 3 மாதம் கிடந்தேன். அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஒரு ஷடன் எடுக்காம வந்து ஒரு மெயில் ஐடி கிடச்சி அங்கே அனுப்பி விட்டு அங்கே ஆன்லைன் இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணுன்னா இல்லையான்னு நாளைக்கு பார்ப்போம். டாட்டா பாய் பாய் வரட்டா.